श्री सौनकान्वय भयोनिधं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्धजनित्रगं तं वेदान्तयुग्म वसीकरणप्रवीणं श्रीदेगलीच गुरुवर्यमहं प्रपत्ते श्री सौनकान्वय सरित्परिपूर्णचन्द्रं श्री वेङ्कटेश गुरुतमपुत्ररत्नं तस्मावाब्धनिगमान्तरगस्य जालं श्री श्रीनिवास गुरुवर्यमहं प्रपत्ते कन्यां सौनोद्भवं श्री पुरुषोत्तमार्यपदाशरं शारदमगुणसम्बन्धं वन्दे गोविन्ददेशिकम् தோதாட்டி நகரே வாசே கலிராமானுஜபதாசதம் ஆதிநாராயண குருசுஷ்யம் கோவிந்தாரிய மகம்பஜயம். இன்று திருப்பாவையனுடைய 13வது நாள் புள்ளின்வாய் கீண்டானை என்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் கண்ணழகு படைத்த ஒரு பெண்ணை எழுப்புகின்றார். அந்த பெண் எப்படிப்பட்டவர் என்றால் மிகவும் கிருஷ்ண பக்தி நிறைந்தவர். புள்ளின்வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று புள்ளும் சிலம்பலகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குழைந்தி நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய். புள்ளின்வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை. புள்ளின்வாய் கீண்டானை என்றால் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் ஆயர்பாடியில் தான் வளர்கின்றான் என்ற செய்தியை கம்சன் அறிந்ததும் பல அசுரர்கள் கிருஷ்ணனை அழிக்க முற்பட்டன. அதாவது பூதகி, சகடாசூரன் போன்ற அனைத்து அசுரர்களும் கிருஷ்ணனை கொல்ல முற்பட்டனர். அதில் பகாசுரன் என்ற அசுரன் கொக்கு வடிவில் கிருஷ்ணனை கொல்ல முற்பட்டான். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த பகாசுரனுடைய வாயை பிளந்து அவனை வதம் செய்தான். அந்த வரலாற்றை இங்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போய். அப்பொழுது இந்த பெண் கேட்கின்றார், நீங்கள் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை மட்டும்தான் பாடுவீர்களா என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள், ஏன் நாங்கள் ராமருடைய பெருமையும் தான் பாடுவோம் என்று இந்த அடியில் ராமருடைய வரலாற்றை பாடுகின்றார். கிள்ளி கிளந்தானே கீர்த்திமை பாடிப்போய். அதாவது ராமர் எப்படிப்பட்டவன் என்றால் ராவணனுடைய 10 தலைகளும் கீரை கிள்ளுவது போல எளிமையாக கிள்ளி எறிந்து விட்டானாம். அப்படிப்பட்ட வீரம் மிக்கவன் ராமர். எந்த விதமான கஷ்டமும் படாமல் எளிமையாக கீரை கிள்ளுவது போல வீசி எறிந்தான். ராவணனுடைய அனைத்து 10 தலைகளிலும் வீசி எறிந்தான் என்று நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார். பொல்லா அரக்கன் ஏன் என்றால் பகவானையும் தாயாரையும் பிரித்தவன். எப்படி தாயையும் பிள்ளையும் பிரித்தவருக்கு பாவம் ஏற்படுமோ அதே போன்று பகவானையும் தாயாரையும் பிரித்தனால் அவன் பொல்லா அரக்கன். மேலும் நமது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நல்ல குணவாதிகளான அசுரர்களும் உள்ளனர். உதாரணமாக விபீஷ்ணாழ்வார், பிரகலாதாழ்வார் இவர்களை எல்லாம் நாம் அரக்கர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இவர்களெல்லாம் குலத்தால் தான் அரக்கர்கள், குணத்தால் அல்ல. ஆனால் ராவணன், கும்பகர்ணன் போன்றோர்கள் குணத்தாலும் குலத்தாலும் அரக்கர்கள் என்பதனால் அவர்களை நாம் அரக்கர்களாக ஏற்றுக்கொள்வோம். இவர்களை நாம் அரக்கர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால் ராவணன் பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போய். அப்படி ராவணனுடைய 10 தலைகளும் கிள்ளி எறிந்தான் அல்லவா, அவனுடைய கீர்த்தியை, அவனுடைய புகழை பாட வரமாட்டாயா? கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று. அனைத்து விதமான உன்னை விட சிறிய பெண்கள் கூட வந்து உன்னை வாசலில் வந்து எழுப்புகின்றார்கள். நீதானே அவர்களை போய் எழுப்ப வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் வந்து உன்னை எழுப்புகின்றார்கள். அப்படி இருந்தும் கூட நீ தூங்கியிருக்கின்றாயே. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று. நாங்கள் அனைவரும் பாவை நோம்பிற்காக வந்துவிட்டோம். இங்கு ஆண்டாள் தாயார் சுக்ரோதயத்தை கூறுகின்றார். வெள்ளி என்ற கிரகணம் உதித்து வியாழன் என்ற கிரகணம் மறைந்து விட்டது. புல்லும் சிலம்பலகான் போதறி கண்ணினாய். அதாவது பறவைகள் எல்லாம் தன்னுடைய இறை தேடுவதற்காக வெளியில் கிளம்பிவிட்டது. அந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? குள்ள குளிர குடைந்தி நீர் ஆட்டாதே கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். அதாவது இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால் கிருஷ்ணனை தானே தனித்து அனுபவித்து கொண்டிருப்பவர். அதனால் உன்னுடைய கள்ளத்தை தவிர்ந்து எங்களுடன்
கலந்து கிருஷ்ணனை அடை. நீ மட்டும் தனியாக கிருஷ்ணனை அடையக்கூடாது, எங்களுடன் சேர்ந்து நீ கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். கிருஷ்ணனை தனியாக நாம் அனுபவித்தால் அவன் நம்மிடம் தோஷத்தை பார்ப்பான். பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் பாகவதர்கள் புருஷாகாரமாக இருந்து நம்மை பகவானுடன் சேர்த்து வைப்பார்கள். மேலும் இந்த பெண் எப்படிப்பட்டவன் என்றால், நம்முடைய சம்பிரதாயத்தில் பிள்ளை உறங்கா வில்லிதாசன் என்கின்ற ஒரு சுவாமி இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு வருவதற்கு முன்பாக தன்னுடைய மனைவி எங்கு சென்றாலும் தன்னுடைய மனைவிக்கு வெயில் படக்கூடாது என்று குடைப்பிடித்து செல்வாராம். ஒருமுறை இந்த காட்சியை சுவாமி ராமானுஜர் பார்த்து விட்டார். மேலும் சுவாமி ராமானுஜர் நினைத்தார், எப்படியாவது இவரை நம்முடைய சம்பிரதாயத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். உடனே சுவாமி ராமானுஜர் சென்று கேட்டாராம், சுவாமி, நீங்கள் ஏன் உங்கள் மனைவிக்கு இவ்வளவு கைங்கரியம் செய்கின்றீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அவர் கூறினார், என்னுடைய மனைவியோட கண்ணுக்கு நிகராக வேறு எந்த கண்ணும் நிகரில்லை, அவ்வளவு அழகு என்று கூறினாராம். அதற்கு சுவாமி ராமானுஜர் சாதித்தார், உன்னுடைய மனைவியுடைய கண்ணை விட பல மடங்கு அழகு படைத்த கண்ணை காட்டுகின்றேன், வருவாயா என்று காட்டுகின்றார் என்று சொல்கின்றார். அதற்கு இந்த சுவாமி அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறுகின்றார். அப்படி நான் காட்டிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று சுவாமி ராமானுஜர் கேட்கின்றார். அதற்கு இந்த சுவாமி நீங்கள் என்ன கூறினாலும் அதை நான் செய்கின்றேன் என்று கூறுகின்றார். அதற்கு சுவாமி ராமானுஜர் கூறுகின்றார், அந்த கண்ணுக்கு நீ அடிமையாக வேண்டும் என்று கூறினார். அடுத்த க்ஷணமே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் சயனித்து கொண்டிருக்கும் ரங்கநாதருடைய கண்ணை சேவை சாதித்து வைக்கின்றார். அப்பொழுது பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர் ரங்கநாதருடைய கண்ணை அழகில் மயங்கி ரங்கநாதருக்கு அடிமையாக மாறினார். அப்படிப்பட்ட கண்ணழகு படைத்தவளை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். மேலும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார். ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம், திருக்கோவிலூர் எம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம், கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம், கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுவோர், நீதியான் நல்லவத்தார் வாழுமோர், நான் மறைகளோதுமோர், வில்லுபுத்தோ வேதத்துக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், 5 மரியாத மானிதரை வையம் சுமப்பது வம்பு.